ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹை மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோட் 19 பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா? ஒரு மூவி மாதிரியும் எபிசோட்ஸாவும் இருக்கு. கீழே இல்ல பிளேலிஸ்ட் பக்கம் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அந்த டிமானி கல்ட்டோட ஒரு மெம்பரு ஆளு இறந்து போய் அங்க இருக்கான். அதை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணு வேங்கு ஜிங்கு, இவங்க 3 பேர் தான். அங்க இவங்களுக்குமே இப்போ டவுட்டா இருக்கு, என்னன்னு தெரியல. டிமானிக் கல்ட்டோட ஆளுங்க இந்த லேக் முழுக்க அங்கங்க இருக்காங்க. ஒரு வகையில இந்த இடத்த நல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க வேங்குக்கும் ஒரு டவுட் கிரியேட் ஆகும், என்னன்னா இத்தனை பேர் எதுக்காக இங்க இருக்கணும்? கண்டிப்பா இவங்க எல்லாருமே என்ன சூஹானா எய்ம் பண்ண இருக்காங்களா என்ன? உடனே நம்ம ஜிங்கும் மேபி இப்படியும் இருக்கலாம்ல, ஏதாச்சும் ஒரு ட்ரெஷர் அவங்க தேடவும் வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு, இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சீக்கிரமா இத பத்தி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். போற வழியில அந்த பொண்ணுக்கும் ஒரு டவுட் வரும், அடே கொஞ்சம் நல்லா யோசிங்களேன், இந்த இடத்துல எவ்வளவு விஷயம் ஏற்படுது, எத்தனை டிமானிக் கல்ட்டோட ஆளுங்க இருக்காங்க, எவ்வளவு விஷயம் இன்டைரக்டா இங்க ஏற்படுது, இதெல்லாம் கண்டிப்பா அங்க பேஸுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் எதுக்காக அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல? உடனே நம்ம ஜிங்கும் மேபி இப்படி இருக்கலாம்ல, அங்க மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பேஸ்லயும் டிமானிக் கல்ட்டோட ஆளுங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம வேங்கும் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகுமோ, அதனால சீக்கிரமா நானே எங்க அப்பா கிட்ட சொல்லி பேஸுக்கு ஆளுங்களை அனுப்புறேன். வேங்கு நம்ம வேங்கோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் அங்க போன் வழியா சொல்லுவான். கேட்டோடனே வேங்கோட அப்பாக்கும் பயங்கரமா கடுப்பாகுது, என்னது அந்த இடம் முழுக்க அவ்வளோ ஆளுங்களா, அதே மாதிரி பேஸ்லயே கல்ட் ஆளுங்க இருக்க வாய்ப்பு இருக்கா? நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம், இப்பயே இதோ ஆளுங்களை நான் அனுப்புறேன். சீன் அப்படியே அந்த கிராவிட்டி ஃபீல்டை நோக்கி வரும். அந்த இடத்துல டிமானிக் கல்ட்டோட ஆளுங்களும் இருக்காங்க. அங்க ஒரு பர்சனும் வந்துட்டு கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா அந்த சூஹான் அவன் ஏகப்பட்ட Tier 3ல இருக்க ஆளுங்களா அசால்ட்டா வைப் அவுட் பண்ணிட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூஹான் அவன் தான். இதை கேட்கிற அந்த பர்சனால எதையுமே நம்ப முடியல. ஐயோ நீ என்ன சொல்ல இருக்கன்னு உனக்கு புரியுதா? எல்லாருமே Tier 3, அந்த பையன் வெறும் Tier 2 தான். அப்படி இருக்கும் போது அவன்லாம் அங்க பவர்ஃபுல்லா இருக்க வாய்ப்பே இல்ல. இத்தனை பேரை எப்படி அவனால முடிக்க முடியும்? இல்ல இல்ல, நாங்க சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. அங்க என்ன ஆச்சுன்னா, ஆளை நாங்க கூட்டமா போயிட்டு முடிக்கலான்னு போனோம். ஆனா அதுக்குள்ள அந்த சூஹானும் 3 ஆட்ரிபியூட்டை இணைச்சு ஒரு பயங்கரமான ஃபியூஷன் அட்டாக் அங்க பண்ணான். அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபைங்கான அட்டாக் முன்னாடி யாராலையுமே அங்க நிக்க முடியல. இது கேட்கிற அந்த அசாசினாலையும் எதையுமே நம்ப முடியல. 3 ஆட்ரிபியூட்டை ஒன்னா செயல்படுத்த முடியுமா அவனால? அதுவும் ஆளு ஃபியூஷன் பண்ணிருக்கான். இது வரைக்கும் யாருமே ஃபியூஷன் பண்ணதே இல்ல. அப்பனா அந்த பையன் கிட்ட 3 ஆட்ரிபியூட்டோட எலமெண்ட் வந்திருக்கான். இதே மாதிரி போச்சுன்னா நம்ம ஆளுங்களுக்கு இந்த பையன் சூஹான் இவன் ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பான். யோ இந்த பையனை எப்படியாச்சும் நம்ம கொல்லணும், இல்லன்னு வச்சுக்கோயேன் மேல இருக்க அந்த லார்டு நம்மள மொத்தமா முச்சிருவாரு கூண்டோட. இதே மாதிரி ஒரு 2 அவர் கடந்து போவோம். நம்மாலு அவனோட ஹீலிங் எபிலிட்டியை வச்சு மொத்தமா ஹீல் ஆகுறான். இப்ப அந்த ரேங்க் ஹீலிங் டெக்னிக் இருக்கிறனால பாடியும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. அப்படியே ஆளு பின்னாடி பாக்குறான், டிமானிக் கல்ட் ஆளுங்க இன்னமும் போகாம அங்கேயே தான் இருக்காங்க. சோ இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் அங்க புரியுது, ஏன்னா மொத்தமா முடிக்காத வரைக்கும் அவங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, சீக்கிரமா அந்த பேம்பு ஏத்துட்டு இந்த இடத்த விட்டு சீக்கிரமா ஓடி போகணும். ஆளு ஒரு ஸ்டெப்பா அங்க எத்து வைக்கிறான். ஒரு ஸ்டெப்பை எத்து வைக்கும் போதும் கிராவிட்டியோட ப்ரெஷரும் கிராஜுவலா அதிகரிக்கிற மாதிரி நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் பல மடங்கு இருக்கு. நம்மளும் பல்ல கச்சுக்குன்னு முன்னாடி 1 by 1 ஸ்டெப் எடுத்துக்கின்னு போயினே இருக்கான். இதை பாக்குற அந்த அசாசியன் ரொம்ப ஆச்சரியமாகறான், ஏன்னா அந்த அரிய வகையான பேம்புக்கு ஆளு ரொம்ப நெருக்கமா இருக்கான். அந்த அளவுக்கு கிராவிட்டி ப்ரெஷரும் இருக்கு. அப்போனா அவனோட பிசிக்கல் பாடி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிசிக்கோட யாரையுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சைட்ல இருக்க அந்த பர்சனும் ஜீனியஸாவும் இருக்கான். ட்ரீ ஃபியூஷனையும் அவனால பயன்படுத்த முடியுது. இதுக்கு மேலேயும் இவனை மாதிரி ஒரு மாஸ்டரஸ்டான பர்சனை விட்டு வைக்கிறது நல்ல விஷயம் இல்ல. ஆளு ஒன்ஸ் அந்த ட்ரெஷரா இருக்கிற அந்த பேம்பு அதை எடுக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுவும் டிசப்பியர் ஆயிடும். டிசப்பியர் ஆன அடுத்த செகண்டே போறோம், குத்துறோம், முடிக்கிறோம். இதை கேட்கிற நம்ம அசாசினும் சொல்லிட்டல, நான் கிழிச்சு துண்டு துண்டா ஆக்கிறேன் அவனை. நம்ம சூஹானும் நொந்து போய் எப்படியோ ஃபைனலி அந்த பேம்புக்கு ரொம்ப நெருக்கமா ஆளு வந்துட்டான். ஃபைனலி நான் எப்படியோ இங்க வந்துட்டேன். சூஹான் ஸ்பியருக்கு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல குட்டியூண்டு ஒரு கல்லு மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்மால ஆச்சரியம் ஆகுறான், ஏன்னா அந்த பேம்பு மூலமா இந்த இடத்துல டெரிஃபைங்கான கிராவிட்டி அது உருவாயிருக்கு. அதுக்கிடையில ஒரு கல்லோ இல்ல ஏதாச்சும் ஒரு பொருளோ இருந்தா அப்படியே கிரஷ் ஆகி மொத்தமா பவுடரா மாறிடும்.
ஆனா அப்படி இருக்கும் போதும் அங்க இருக்கிற அந்த கருப்பு கலர் கல்லு அது வித்தியாசமா அப்படியே தான் இருக்கு. அதுக்கு பெருசா எதுவுமே ஆகவே இல்ல. அப்பனா என்ன இந்த கல்லும் ஒரு வித்தியாசமான ட்ரெஷரா இருக்குமா இப்படின்னு ஆளு அதையும் எடுத்துக்கிறான். ஆனா அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு நம்ம ஆளுக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்ல. இது அன்யூஷுவலாவும் இருக்கு. நம்ம சூஹான் அவனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பயங்கரமா அதை மடக்கிறதுக்கு பாக்குறான். ஆனா என்னதான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை போட்டும் அதுக்கு எதுவுமே ஆகல. இது நான் யோசிச்சதை விட ரொம்ப டஃப்பாவும் இருக்கு. மடக்க ட்ரை பண்ணும்போது அந்த கல்லு ரொம்ப ஷார்ப்பா இருந்திருக்கும். இதனால கையும் அப்படியே வெட்டிக்கும். அதுல இருந்து ரத்தமா வரும். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கல்லு பிரகாசமா அங்க ஜொலிக்கும். அந்த பிளட்டோட அந்த கல்லும் மர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. சூஹானோட பாடியில இப்படியே அது ஃபியூஸ் ஆகுது. அது ஃபியூஸ் ஆன அத்தனுடைய நம்ம சூஹான் கிட்ட இருக்கிற அந்த 7 எலமெண்ட் அதுக்கான எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் ஸ்கை ராக்கெட் ஆகுது. நம்ம சூஹானுக்கும் சுத்தமா ஐடியா இல்ல அது என்ன ஏதுன்னு. ஆனா அதனால உடம்பு முழுக்க அங்கங்க எனர்ஜியா அப்படியே போகுது. சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷனும் வரும். நீங்க வெற்றிகரமா 7 காட்ஸ் கால்ரான் அப்படின்னு ஒரு ஃபிராக்மெண்ட்டை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு வரும். இந்த ஃபிராக்மெண்ட் கண்டிப்பா ஒரு ட்ரெஷரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால என்னோட கல்டிவேஷன் அது பயங்கர வேகமாயிடுச்சு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால ஒன்றும் அப்படியே விட முடியாது. சூஹான் உட்காந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இதை பாக்குற அந்த நிஞ்சாவும் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா எதுக்காக சடனா அந்த சூஹான் அந்த பையன் உட்காந்து கல்டிவேட் பண்ணோம் நீ பாத்தியா? அவன் கீழே இருந்து ஏதோ ஒரு பொருள் எத்தான். அந்த பொருள் ஏதாச்சும் ஒரு ட்ரெஷரா இருக்குமா என்ன? சூஹானோட ஒரு எலமெண்டோட பவரும் இப்ப அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆகுது. பாடி முழுக்க எனர்ஜி அப்படி ஓவர் ஃப்ளோ ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் சில பல ஏரங் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்தும் போதே என்னோட எனர்ஜி எல்லாமே டப்பு டப்புன்னு காலி ஆயிடும். ஆனா கரண்டா என்கிட்ட எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குன்னா அந்த ஏரங் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை டசன் கணக்குல பயன்படுத்தினாலும் என்னோட எனர்ஜி காலி ஆகுது. அந்த அளவுக்கு எனர்ஜி ஃப்ளோ அதிகமா இருக்கு. இது வரைக்கும் என்னோட 3 எலமெண்ட் ஃபியூஷன் அது அந்த அளவுக்கு சரியா சக்சீட் ஆயிருக்காது. ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிற பவர்னால அது பர்ஃபெக்டாவும் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸும் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் எதனால அந்த 7 காட்ஸ் கால்ரான் ஃபிராக்மெண்ட் அப்படின்னு ஒன்னு அடைஞ்சிருப்பான். கரண்டா 100 ஃபிராக்மெண்ட்ல நம்ம ஹீரோ கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதே மாதிரி இன்னமும் 99 ஃபிராக்மெண்ட் இருக்கு. ஒன்ன வச்சு என் பவர் இந்த அளவுக்கு ஸ்கை ராக்கெட் ஆகுதுன்னா டெஃபினட்டா மத்ததெல்லாம் அடைஞ்சா அவ்வளவுதான். என்னோட பவர் அது பங்கமா மாறிடும். யாராலையுமே என் முன்னாடி நிக்க கூட முடியாது. அதனால ஆளு யோசிக்கிறான், நான் 99 ஃபிராக்மெண்ட் அடைஞ்சா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பேன். சரி ஏதோ ஒண்ணு இந்த அளவுக்கு மேசிவான எனர்ஜி இருக்கும் போது நான் எதுக்காக பயந்து ஓடணும்? இவங்களை பார்த்து பயந்து ஓடாம இந்த விஷயத்த நான் என் பண்ண போறேன் இப்படின்னு நம்மால அந்த பேம்புவை எடுக்கிறான். இந்த சைடு அங்க இருக்கிற அந்த லீடரும் எல்லாருமே சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஒன்ஸ் அந்த பேம்பு எத்தவனே என்ன பண்ணும் தெரியும்ல, அந்த பர்சனை துண்டு துண்டாக்கி மொத்தமா இங்கேயே முடிக்கணும். இதை கேட்கிற அசேஷினும் நீ அதெல்லாம் என்ன ரிமைண்ட் பண்ண வேணாம், ஏன்னா எனக்கே அவனை கொல்லணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம சூஹான் அப்படியே பேம்புவை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க பேம்புவை எத்த அத்தனுடைய அந்த இடத்தோட கிராவிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு அது தன்னால எதுவுமே இல்லாதபடி காணாம போகுது. அவ்வளவுதான்டா பொடி பயலே சாகிறதுக்கு ரெடியாவே இப்படின்னு அவங்க ஓடி போறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது இங்க சாக போறது அவன் இல்ல, முன்னாடி இருக்க இவங்க எல்லாருமே தானே. சூஹானுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா இப்பதான் என்னோட புது பவரை நான் கெயின் பண்ணேன். அந்த பவருக்கு எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் பண்ண முடியும் இப்படின்னு பாத்துடலாம்ப்பா. இங்க எளிய இருக்கும் போது டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம் இப்படின்னு அவனோட ஸ்பியரை வச்சு அந்த 3 ஆட்ரிபியூட் ஃபியூஷன் அதை ஆளு பண்ணுவான். அதுல 3 எலமெண்ட்டும் கலந்துருக்குமா? இதை பார்க்குற யாருக்குமே அங்க அல்ல இல்ல. ஏன்னா அது 3 எலமெண்டோட ஃபியூஷனு கண்டிப்பா அட்டாக் பட்டா காலி. நம்மளும் அதுக்கேத்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். நம்ம சூஹானோட அட்டாக்கும் பயங்கர வேகமா அவங்கள தாக்குது. அது டைரக்டா அவங்களோட மூஞ்சி, கை, காலு, உடம்பு எல்லாத்துலயும் படும். அந்த அட்டாக் முடிஞ்சவனே தான் அந்த இடத்தையே காட்டுறாங்க. நம்ம சூஹானோட அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல பாதி இடத்த அப்படியே காணும். அந்த இடம் முழுக்க நெருப்பாவும் தண்டராவும் இருக்கும். அதுக்கிடையில அட்டாக் பண்ண வந்த சில பல ஆளுங்களும் இருக்காங்க. சில பேருக்கு கை கால் இல்ல, சில பேர் உயிரோடவே இல்ல, சில பேரு மொத்தமா ஸ்கெலிட்டனாவே மாறிட்டாங்க. அங்க அசாஷினும் அந்த லீடரு அவனும் இன்னுமா அங்க சாவல. அசாஷினால இன்னமும் எதையுமே நம்ப முடியல. எப்படி அந்த பொடி பையன் கிட்ட இந்த அளவுக்கு பயங்கர பவர்ஸ் இருக்கு. கல்ட் மெம்பரும் டெஃபினட்டா அந்த டிவைன் ஃபிராக்மெண்ட் அது வழியா தான் அந்த பவர்ஸ் அவனுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவனால வேற எப்படி இந்த அளவுக்கு சடனா ஸ்ட்ராங்கரா மாற முடியும்? இப்படி அவன் சொல்லிருப்பானா? திடீர்னு யாரோ ஒருத்தங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பார்த்தா நம்ம சூஹான் தான். சூஹானும் முன்னாடி வந்துட்டு என்ன ஆச்சு? நான் இன்னமும் எதையுமே ஆரம்பிக்கல. இது வரைக்கும் நீங்க ஹண்டிங்க பண்ணீங்க, இப்போ உங்களை கொல்றது என்னோட டேர்னு. இந்த டிமானிக்கல்ட்டோட மெம்பர்ஸோட கூட்டம் அது எங்க இருக்குன்னு எனக்கு ரிவீல் பண்ணுங்க. இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா
கண்டிப்பா அந்த அவரோட பையனை நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல அங்க கொண்டு இருப்பான். அந்த பர்சனோட வேலை தான் அப்படின்னு நம்ம சூஹானுக்கு நல்லாவே தெரியுது. அது போக இந்த ஸ்டார் சிட்டி அங்கேயும் ஏகப்பட்ட டிமானிக் கல்ட்டோட ஆளுங்க அங்கங்க பதுங்கி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அங்க உடனே அந்த அசாசினும், தம்பி நீ கவலைப்பட வேணாம், நான் சாகுறேன்னா இந்த இடத்துல நீயும் தான் சாக போற. ஆனா அந்த மாங்க்கு உடனே அங்க ஸ்டாப் பண்றான். டேய் வேணாண்டா, இப்ப டைம் இருக்கு, நான் ஒரு ஃபிளாஷ் கிரனேட போடுறேன், இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம இங்க தப்பிக்கலாம். அவ்வளவுதான், அந்த கிரனேட போட்ட உடனே அந்த இடமே பிரகாசமா ஜொலிக்கும். நம்ம ஹீரோக்கு அங்க முன்னாடி எதுவுமே தெரியல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த 2 பேருமே அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் செய்யறாங்க. அவங்க 2 பேருமே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விட்டுறான். பிராக்டிக்கலா நான் சொன்னா, இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த பவர் அது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதனால என் எனர்ஜி மொத்தமே ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 பேருமே ஓடாம அப்படியே என் கூட சண்டை போட்டிருந்தா எனக்கு அது பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருக்கும். ஆனா நல்ல வேலை, இப்ப அவங்க ஓடி போயிட்டாங்க, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு, அந்த அந்த பர்சனுக்கு நான் ரிவெஞ்ச் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது அந்த பர்சன் தான். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட எனர்ஜியை நான் ஃபுல்லா ரெக்கவர் பண்ணும். இப்படி நாங்க ஹீல் ஆக ஆரம்பிக்கிறோம். இந்த டைம்ல அந்த 2 பேருமே காடை நோக்கி பயங்கர வேகமா ஓடுன்னு இருக்காங்க. அந்த அசாசினோ ஓடும் போதே சொல்றான், அந்த பையனை நல்லா பாரு, இப்போதைக்கு அவன் நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும், ஆனா அவன் ஒன்னும் அப்படி பண்ணல. அப்பனா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த பெரிய டெக்னிக், அதனால அவன் கிட்ட இப்ப போதுமான அளவுக்கு பவர் இல்ல, நம்மள கூட முடிக்கிறேன் அப்படின்னு ஆளு சொல்லியிருப்பான். எல்லாமே கதை தான், சும்மா கதை விட்டுருக்கான். நீ பைத்தியம் மட்டும் பேசாத, இதுக்கு முன்னாடி பார்த்தால என்ன ஆச்சுன்னு. அப்படி நீ சொல்ற மாதிரி அந்த இடத்துல அவனுக்கு எனர்ஜி இன்னமும் இருந்தா என்ன பண்ணுவ? நம்ம 2 பேரோட கதையும் அங்கேயே முடிகிற மாதிரி ஆயிடும். இதை கேட்கிற அசாசினோ, ஆனா யோசிச்சு பாரு, அந்த பையன் மாஸ்டரஸா நம்ம எல்லாரையுமே டேக் டவுன் பண்ணி முடிச்சு விட்டான். ஆளு வெறும் டியர் 2 தான், நம்ம டியர் 4 டியர் 3 எல்லாம் இருக்கும். இத பத்தி வெளியில தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா வேண்டியதா இருப்போம். ஹேய் கொஞ்சம் வாய மோறியா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே பர்சன் தான் நம்ம ஒட்டுமொத்த டீமையுமே வைப் அவுட் பண்ணி மொத்தமா முச்ச விட்டான். பியும் மண்டைக்கு ஏலையா, என்னதான் அவன் டியர் 2 வந்தாலும் ஆளு ஒரு கொடூரமான மிருகம். டியர் 4 3 எல்லாரையுமே மூச்சு விட்டான். இன்னும் அவனுக்கு புரியல. திரும்பவும் நம்ம அவனை எதிர்த்து போனா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிரும். இதுக்கு மேலேயும் என்ன மண்டையில ஏத்துற மாதிரி பண்ணாத. இதுக்கப்புறம் சீன் அப்படியே மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பேஸை நோக்கி வரும். அந்த பேஸ்ல நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணல, அதாங்க அந்த அந்த பர்சனும் இருக்கான். ஆமா என்ன ஆச்சு, இப்போதைக்கு மெசேஜ் வந்து வந்திருக்கணுமே, இப்போதைக்கு வேலையை முடிச்சிருந்தா எல்லாமே சுமூகமா போகும். ஆனா இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன், அந்த ஆளுங்களோட எனக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு வெளியில தெரிஞ்சா அவ்வளவுதான், அதனால என்னென்ன பிரச்சனை ஆகுமோ. அங்க திடீர்னு அவரு கையில இருக்க ஒரு டிவைஸும் அப்படியே க்ளோ ஆகுது. அதுல இருந்து ஒரு வாய்ஸும் கேட்கும். யாரு? அந்த 2 பேர் தான். போன எல்லாருமே காலி. சூஹானை அசாசினேட் பண்றதுக்கான மிஷின் அதுவும் இப்ப ஃபெயில் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூஹான். அவன் தான். முட்டாளுங்களா, உங்களால ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண முடியலையா? அந்த பையன் ஜஸ்ட் டியர் 2ல இருக்கான். டியர் 2ல இருக்க ஒரு பொடி பையனை உங்களால முடிக்க முடியல, என்னத்த சொல்றதோ. இப்போ இது எல்லாத்துக்குமே பின்னாடி நான் தான் இருக்கேன், நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் இப்படின்னு ஒண்டி மத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், என் நிலைமை இன்னமும் மோசமாயிடும். இல்ல சிட்டி லார்டு இங்க வரதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நான் ஃபர்ஸ்ட் தப்பிக்க பாக்குறேன். இதனால ஆளு காரு கிட்ட வரான். அப்பயும் நம்ம சூஹானை பத்தி தான் யோசிக்கிறான். சுஹான், இந்த வாட்டி நீ எப்படியோ தப்பிச்சிட்ட, ஆனா நெக்ஸ்ட் டைம் இப்படி ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு ஆளு யோசிப்பான். ஆனா அதுக்குள்ள அவரை சுத்தி ஒரு ஃபயர் கேஜும் அப்பியர் ஆகுது. என்னாச்சு, நீங்க எங்க ஓடலான்னு பாக்குறீங்க? வேற யாரும் இல்ல, நம்ம சுஹான் தான். ஆளு சீனா நிக்கிறான். சுஹான், நான் இப்பதான் உன்னை பத்தி யோசிச்சேன், நீயே வந்துட்டியா? நீ வெறும் ஒரு டியர் 2ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்ட், உன்ன மாதிரி ஒரு பர்சனால என்ன கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. நான் டியர் 3யோட பீக்ல இருக்கேன், நான் உன்னை அவ்வளவுதான் இங்கே முடிக்க போறேன். ஆனா நம்மளால கிட்டதான் அந்த ஆர்டிஃபேக்டும் இருக்குல்ல, அது கூட பவர்ஸும் ரொம்ப அதிகமா கெயின் ஆயிருக்கும். அப்படியா? ஆனா என்ன முடிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த ஆர்டிஃபேக்ட் இருக்கிற அந்த ஸ்பியர்ல பவரை வெளிப்பத்த அந்த ஸ்பியரும் அந்த அந்த பர்சனோட நெஞ்சு கிழிச்சு இந்த சைடுக்கா வரும். நான் யோசிச்சதை விட இந்த பர்சன் ரொம்ப மாஸ்டரஸா இருக்கான். பண்ண அட்டாக்கோட பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும்னா அந்த காரெல்லாம் அப்படியே மடங்கி போகுது. அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. நம்மளும் சீனா அந்த இடத்தை விட்டு வரான். சோ இங்கே அந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆளு ரிவெஞ்ச கூத்துட்டான். இதுக்கப்புறம் தான் வேற லெவலான இன்சிடென்ட் ஏற்பட போகுது. நான் கல்ட்டு கும்பல் ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு என்ன எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ரீசெண்டா இதுக்கு சாப்டர்ஸ் வந்துச்சு. ஸோ வந்த வரைக்கும் டப்பு நம்ம பார்த்துலாம். ஸோ இதை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் அதை நான் ஆரம்பிக்கிறேன். பழசையும் நான் அப்பப்போ போட பார்க்குறேன். ஸோ எனக்கு தேவை நீங்க வெறுமா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அதுவே போதும். அதே மாதிரி மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.